வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்டுடைய பப்ளிக் எக்ஸாம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது. நீங்க எக்ஸாமுக்கு தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில எப்படி நீங்க 70க்கு 70 வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் ஆகி நல்லபடியா எழுதிருப்பீங்க. அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க மேக்ஸிமம் புக் வால்யூம் 1 and 2 ரெண்டையுமே கவர் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்படி ரீகால் பண்ணணும் அப்படின்ற வழிமுறையை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த ஒரு சிலர் மாதிரி என்னது இது மட்டும் படிங்க அது மட்டும் படிங்க அப்படின்னா நமக்கு 70 என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். ஆனா எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வால்யூம் 1 and 2ல புக் பேக் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு சாய்ஸும் இல்லாம எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிருங்க. அப்புறம் அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வால்யூம் 1 and 2ல இருக்கக்கூடிய எவாலுவேட் யுவர் செல்ஃப் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 யூனிட்ல வரும். என்ன அப்படின்னா யூனிட் 6, 7, 8, 9 இந்த 4 யூனிட்ல இருக்கக்கூடிய புக் பேக் ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல புக்குக்குள்ள, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இந்த மூணையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளம்ஸ், அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம், இதெல்லாம் நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா நீங்க உள்ள போகலாம். ப்ராப்ளம் எந்த கம்பல்சரில கேட்டாலும் சரி. நமக்கு என்ன தெரியும், 33 ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு, 24 ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. இந்த ரெண்டு கம்பல்சரி கொஸ்டின்ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளமா வந்துடும். அப்புறம் இன்னும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நேமிங் ரியாக்ஷன் வரக்கூடிய யூனிட் வந்து என்ன அப்படின்னா யூனிட் 11, 12, 13 இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்னது, எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் நீங்க படிச்சு எழுதி பார்க்கணும். நீங்க எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் குயிக்கா ரிவிஷன் பண்றதுக்காக நம்ம கெமிஸ்ட்ரி வித் மோகன் யூடியூப் சேனல் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பிடிஎஃப். ஒரு பிடிஎஃப்ல இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் நீங்க குயிக் ரிவிஷன் பண்றதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி நீங்க குயிக்கா ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அது எப்படி வாங்குறன்ற விவரம் நம்ம சேனலுடைய போஸ்ட்ல போட்டிருக்கோம். நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் இன்சைட்ல ஒன் வேர்டு பார்க்கணும், அப்புறம் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இந்த ஆர்டர் நீங்க வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க 70க்கு 70 எடுக்க முடியும். இந்த புக் இன்சைட் ஒன் வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. அதனுடைய விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுடைய போஸ்ட்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக் இன்சைட்ல சாப்டர் வைஸா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அடுத்து போட போறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.